ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம சம்திங் அபவுட் 1% ட்ராமாவோட 10th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லேயே டடாவை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கான். பார்த்து ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோ பார்க்க வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தாத்தா சொன்னாருடா, ஏதோ ஒரு பொண்ணை டேட் பண்ணாதான் சொத்து கிடைக்கும்னு கண்டிஷன்லாம் போட்டிருக்காராம். உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, இருந்தாலும் இந்த பொண்ணுக்கிட்ட நீ வந்து விழுந்துடாத. ஏன்னா உனக்கு தான் தெரியும்ல, நம்ம அப்படியெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் சரிமான்ற மாதிரியே தலையை யோசிச்சுட்டு அவங்கள அனுப்பி விடுறான். அடுத்து ஹீரோயினி பார்க்க தான் வரான். அவனோட ஹோட்டலில் தான் ஹீரோயினி வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஹீரோ வந்ததை பார்த்துமே ரொம்ப ஹாப்பி ஆகுறா. வாங்க போகலான்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோ டடா ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் அதை அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், இல்லைனா நீயும் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஐயோ நான் வரலப்பா, அப்புறம் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஏதாச்சும் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறா. பேசுனா பேசிட்டு போட்டு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினியும் எனக்கு கேட்டால் கஷ்டமாக இருக்குமே, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. இவ்வளோ வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது இந்த தேகாவோட அம்மா வராங்க. ஆல்ரெடி வந்து ஹீரோயினியை கான்சர்ட்டில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதனால இவளை கூப்பிட்டு தனியாக போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேகாவோட அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கான்ட்ராக்டை பற்றி. அதனால் என்ன சொல்கிறாங்களா, உங்களுக்கு வந்து தேகாவை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவளும் யோசிக்கிறா, இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோ வந்து ஆல்ரெடி இந்த நேம் பற்றி சொல்லியிருப்பான். அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இப்போ ஹீரோ கரெக்டாக வந்துடுறான். அங்கே ஹீரோயினிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இவனுக்கு பக்குன்னு ஆகிடுது. இருந்தாலும் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, சும்மா தான் கெஸ்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அதுக்கு உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட பேசணும், என்னோடய கெஸ்ட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினி ஹீரோவை பார்த்து என்ன பண்ணுறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேகா அம்மா வந்து இவன்ட்டெல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேசுகிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு வந்து ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது. ஹீரோயினி என்ன ரொம்ப ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஐபி ஈவெண்ட் இருக்குது, அதனால தான் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்போ சாப்பிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படியே இந்த தேகா யார், ஆல்ரெடி நீங்கள் இந்த நேம் சொன்னது வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து அவன் என்னோட தம்பி, அவன் வந்து உன்ட்ட ஏதாச்சும் பேசினானா யோசிக்காமல் இக்னோர் பண்ணிவிடு, என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினியும் என்னங்க அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் இக்னோர் பண்ண தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோவும் அதான் உன்னை பற்றி எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே வராங்க. சரி உங்களுக்கு தான் வேலை இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கிளம்புங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்புக்கு போகிறேன், நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையெல்லாம் தடவி கொடுத்து சரி ஓகே நான் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அடுத்து ஹீரோயினி வந்து அவளோட ஃப்ரெண்டு ஷாப்புக்கு தான் வரா. அங்கே இருக்கும்போது தான் இந்த ஹஞ்சு வரா. வந்ததுமே ஹீரோவை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி வரைக்கும் ஹீரோ வந்து ரொம்ப நாள் எந்த பொண்ணு கூடயுமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே இல்லை, உன்னை எப்படி கழட்டி விட போகிறானோ தெரியல, பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினி வந்து அது என்னோடய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி விட்டுறா. அடுத்து ஹீரோயினி ஷூவெல்லாம் போட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ இந்த ஹஞ்சு வந்து இதோ இந்த ஷூ மாதிரி தான், அவனும் உனக்கு செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினி வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தானே எதாக இருந்தாலும் தெரியும், உங்கள் கூட இருந்ததை விட அவர் என் கூட ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கார், சொல்லப்போனால் அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேச முடியாதெல்லாம் இன்றைக்கி பேசி விட்டுறா. இப்போ ஹீரோயினி வந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஹஞ்சு வேறு ரொம்பவே டென்ஷன் பண்ணி விட்டுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ண வரேன்னு சொல்லியிருப்பான், ஆனால் வரவே இல்லை. ஹீரோவை திட்டிக்கிட்டே தான் பஸ் ஸ்டாப்புக்கு வரா. அடுத்து வீட்டில் இருக்கும்போது ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்குது. இவளும் கோவத்தில் இருக்கனால ஃபோனை அட்டன் பண்ணாமே இருக்கா. ஒரு ஓரமாக போய் உக்காந்துட்டு பண்ணுறது 6 மாதம் டேட்டு, அதுக்கு யார் யார் கூட சண்டை போட வேண்டியதால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்கா. இப்போ திரும்பியும் ஃபோன் கால் வருது. யாருடான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஜீசு தான் கால் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயினி வந்து அட்டன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கால் பண்ணிடுறான். வெயிட்டிங் காலில் வரவும் ரொம்பவே கோவப்படுறான். இன்றைக்கி வந்து ஜீசுக்கு வந்து ஒரு சின்ன கான்சர்ட் இருக்கும், அதுக்கு தான் போயிட்டு வராங்க. அப்போ வந்து இந்த கான்சர்ட்டுக்கு வர ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட உண்மையான அம்மா இருக்காங்க இல்லையா, வேறு ஃபேமிலி கூட, அவங்களோட பொண்ணு தான் இவன், ஹீரோவோட தங்கச்சி. இவளும் இந்த கான்சர்ட்டுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயின் வந்து ஜீசுக்கு வந்து என்கரேஜ்லாம் பண்ணுறா. இப்போ கான்சர்ட்லாம் முடிஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா அந்த தேகா தான் வரான். இவன் தான் இந்த கான்சர்ட்டோட இன்சார்ஜாக இருப்பான். இதை வச்சு ஹீரோயினிக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அடுத்து வர ஒரு மாலில் வந்து இன்னொரு கான்சர்ட் இருக்குது, அங்கே ஜீசுவை பாட வைக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஹீரோயின் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா. தேங்க்யூன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு தான் வரா.
வந்ததுமே ஹீரோவோட கார் வந்து அங்கே தான் நிற்குது. அதை பார்த்துட்றா. அடடா வந்துட்டாயா அப்படின்ற மாதிரி பார்க்காம போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கோவமா எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வரான். ஹீரோயினியும் நான் ஜீஸோட கான்செர்ட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது கான்செர்ட் போனியா? அவனுக்கு தான் ஆல்ரெடி ஏஜென்சி மூலிமா சைன் பண்ணியாச்சுல, நீ எதுக்கு அங்கே போனேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியும் என்ன இருந்தாலும் ஜீஸோட ஃபேன்ஸ் கிளப் பிரசிடென்ட் இல்லை, அதுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறா. முன்னாடி மாதிரி இருந்திருந்தா டக்குன்னு கதவை திறந்து ஹீரோ உள்ளே போயிருப்பான். இப்போ லாக்லாம் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டான் இல்லையா. ஸோ வெளியே தான் நின்றுட்டு கதவை திறன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உள்ள ஹீரோயினியும் கோவமாக இருக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து கதவை தர அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ கதவு திறந்து விட்டதும் விறுவிறுன்னு உள்ளே போனதும் சேரை எடுத்து போட்டு வா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறான். இப்போ ஹீரோ வந்து என்ன விஷயம், ஏன் கோவமாக இருக்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு உண்மை தெரியணும். ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பொண்ணுங்களை டேட் பண்ணியிருக்கீங்க, அதை விட எத்தனை மாதம் டேட் பண்ணியிருக்கீங்க, எல்லாரையும் 1 மந்த் தான் டேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் நீ உண்மையாகவே ஜெலஸில் கேட்குறியா இல்லை என்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி ஆமாம் டெஸ்ட் பண்ண தான் கேட்குறேன், என்னை சீட் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ ஃபோனை அட்டன் பண்ணல, எப்போ பாரு நான் தான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினியும் ஆமாம் நான் பிஸியாக இருந்தேன் அதனால தான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ வந்து உன்னை விட 12 மடங்கு பிஸியாக நான் இருக்கேன், இப்பயும் வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கீழே நின்று ஹீரோயினிக்கு வந்து பாய் சொல்லிகிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து கோவமாக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுறா. ஆனால் ஹீரோ விடாமல் கையை காட்டிகிட்டே இருக்கவும் அவளாலேயும் முடியல, ஒரு கட்டத்தில் கை காட்டிடுறா. ஏன்னா சண்டைலாம் கொஞ்ச நேரம் தான். ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே சமாதானம் ஆகிடுவா. சரி பாயின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறா. அடுத்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் எழுந்திருக்கிறா. சும்மா ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஃபோட்டோவும் ஹஞ்சுவோட ஃபோட்டோவும் போட்டு 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த நியூஸ் தான் ஓடிட்டே இருக்குது. ஹீரோவுக்கு பார்த்தா ஃபோன் காலை தான் வந்துகிட்டே இருக்குது. இந்த விஷயம்னால எல்லாருமே பயங்கர பிஸியாக தான் இருக்காங்க. ஹீரோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறான். இந்த ஹஞ்சுவை தான் பார்க்க வரான். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளும் ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை இந்த எஸ்ஹெச் குரூப்பை லவ் பண்ணுறியா, உண்மையை சொல்லு, எஸ்ஹெச் குரூப்போட சேர்மன் ஆக போகிறன்றனால தானே என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவளும் ஆமாம் நீங்கள் எஸ்ஹெச் குரூப்போட சேர்மன் ஆக போகிறன்றனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது மட்டும் இல்லை எனக்கு நீயும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து நான் என்ன பொம்மையா ஆடி ஆஃபர் மாதிரி கேட்குறதுக்கு, நீ நினைக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டு விட்டுட்டு கிளம்புறான். ஆனால் அவள் விடுற மாதிரியே தெரியல, பின்னாடியே தான் வரான். அந்த டைம் வந்து ஹீரோயினி ஃப்ரெண்டோட அண்ணன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வந்துடுறான். இவங்கள சேர்த்து வச்சு பார்த்துடுறா. ஒரு மாதிரி பார்த்துட்டு கேவலமாக சிரிக்கிறான். போகும்போது ஹீரோ பக்கத்தில் வந்து நல்ல திறமையான ப்ளே பாயாக தான் இருப்பீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவால் எதுவுமே சொல்ல முடியல, ஒரு மாதிரியாக தான் நின்றுட்டுருக்கான். அடுத்து ஹீரோயினி தான் பார்க்க போகிறான். அப்போ தான் அவளும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரா. ஹீரோவும் பின்னாடி வந்து நின்று வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா நீ ஆன்லைன் போயிடாத, எந்த நியூஸையும் பார்க்காத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து நீங்கள் ரொம்ப லேட்டு, நான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினி உடனே கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் தூக்கி போட்டு இதில் 5வது பாயிண்ட் ஞாபகம் இருக்குல்ல, டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு பொண்ணு கூட பேசக்கூடாதுன்னு, அதுதானே கான்ட்ராக்டோட முக்கியமான பாயிண்ட்டு, இதை மீறினா கான்ட்ராக்டே க்ளோஸ் ஆயிரும் நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்னை பார்த்தா அவ்வளோ மோசமான ஆள் மாதிரி தெரியுதா, நான் உன்னை டேட் பண்ணும்போது நான் எப்படி இன்னொரு பொண்ணை என்கேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறா. இப்போ 2 பேருமே வீட்டுக்கு தான் வராங்க. இவ கோவமாக கிளம்ப அவளை நிறுத்தி இங்கே பாரு, நான் என்னோடய வாயை திறந்து எதுவுமே சொல்கிற வரையும் எதையுமே நம்பாத, என்னை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்கிறான். நம்புற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நடந்துக்கோங்க. ஆமாம் நான் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகணும், எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கான்ட்ராக்ட் டேட் முடிய போகுது, நீங்கள் யார் கூட எங்கேஜ் ஆனால் எனக்கு என்ன, நான் தான் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ அவளை ஹக் பண்ணி தேவையில்லாமல் எதையுமே யோசிக்காதான்னு சொல்கிறான். அவளை தடவி விட்டு ஏன் நீ இவ்வளோ யோசிக்கிற, இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரை நான் எந்த காரணத்தை கொண்டு உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபோனை மட்டும் எடுக்காமல் இருக்காத, பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோயின் வந்து சிரிச்சிட்டா. என்ன இவ சிரிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி நானும் மேலே வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினி வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இவங்க பேசினதெல்லாம் ஹீரோயினி ஃப்ரெண்டு வந்து மேலே இருந்து பார்க்குறா. ஹீரோயினி வந்ததும் என்ன ரொமான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அடி போடி, அவரை விரும்பவும் முடியல வெறுக்கவும் முடியல, பயங்கர குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டும் ஏன் இவ்வளோ யோசிக்கிற, ஃப்யூச்சரில் என்ன வேணால் ஆகலாம், எதுவும் சொல்ல முடியாது, இப்போ உனக்கு என்ன ஹாப்பியாக இருக்கோ அதை பண்ணு சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினி நீ சொல்கிறதா சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த
அடுத்த நாள் ஒரு ஆர்ஃபனேஜில் குட்டி கான்சர்ட் இருக்கும். அதுக்கு தான் ஹீரோயினியும் வந்திருப்பா. தேகவும் அங்கே தான் இருப்பான். இப்போ முடிச்சுட்டு கிளம்பும்போது ஹீரோயினிக்கு தான் ஆல்ரெடி தேகாவை தெரியும் இல்லையா, அதனால் ரொம்பவே க்ளோஸாக பேசுகிறாங்க. சரி வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினியும் வேணாம் ஆனால் சொல்கிறான். ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே போன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுவோம். சரின்னு வர வழி இல்லாமல் காரில் போகிறா. அதுக்குள்ளே ஹீரோ வந்து அவளுக்கு கால் பண்ணுறான். இவ்வளோ அட்டன் பண்ணுறா. ஹீரோ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. மெதுவாக தான் பேசுகிறா. ஹீரோ நான் வரவா உன்னை கூப்பிட அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினி உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறா. இவன் இப்படி மெதுவாக பேசிட்டு கட் பண்ணவும் ஹீரோவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. இங்கே ஹீரோயினியும் தேகவும் இறங்கி வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோ வந்து பின்னாடி தான் இருக்கான். ஹீரோயினி வந்து திரும்பி பார்க்குறா. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த பாட்டு பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.